ஸ்டோரி டெல்லிங், கதை சொல்கிறது வந்து வெரி எஃபெக்டிவ் டூல் ஆஃப் கம்யூனிகேஷன். நல்லா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த அதர் பார்ட்டியை என்கேஜ் பண்ண வைக்கும். நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி பக்கத்தில் படுத்துக்கிறதுக்கு சண்டை நடக்கும். ஏன்னா நல்லா கதை சொல்லுவாங்க, அதில் வேல்யூஸும் இருக்கும். சில சமயம் அதோட இடையில கதைக்கு இடையில நல்லா பாடலாம் செய்வாங்க. நல்லா என்கேஜ் பண்ணுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு இருப்பாங்க, ஒரு நாலேஜும் கிடைக்கும். டிஃபிகல்ட் கான்செப்டெல்லாம் கதை மூலமாக சொல்கிறது மூலமாக நல்லா புரியும். நம்ம புராணங்கள் இதிகாசங்கள்லாம் அதுக்கு நல்ல உதாரணம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த தத்துவ ஞானங்கள்லாம் இருக்குல்ல, அதை கதை மூலமாக ஒவ்வொரு போஸ்டிங்லேயும் ஒரு கதை, சின்ன கதை மூலமாக போடலாம். இந்த கதை வந்து எப்படின்னா, ஒரு வாஷர்மேன் அவன் வந்து ஒரு கழுதையில் அந்த துவைக்க வேண்டிய துணியெல்லாம் எடுத்துகிட்டு போவான். ஆத்தங்கரைக்கு போயிட்டு அந்த துணியை கழுதை முதுகுலேருந்து எடுத்துகிட்டு அந்த கழுதையை ஒரு மரத்தில் கட்டிட்டு துணியை துவைச்சி அந்த கல்லில் உணர்த்தி சாயங்காலம் மடித்து திரும்ப கொண்டு கொடுப்பான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான்னா, அந்த கழுதையை கட்டுறதுக்கு உள்ள கயரை கொண்டு வர மறந்துட்டான். கழுதையை அப்படியே விட்டு அது எங்கேயா போயிடும். அப்போ துவைக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. என்னடா பண்ணுறது, ஏதா பண்ணுறது, ஒரு டயலமா. அவன் பக்கத்தில் ஒரு ஆள் வந்து பார்த்தோன்னே, என்னப்பா ஆச்சு, ஒரு ஏதோ சங்கடத்தில் இருக்கிற மாதிரி இருக்கேன்னா இதை மாதிரி சொன்னான். அப்போ சொன்னால், நீ அந்த கழுதை பார்க்கும்போது அந்த கழுதையை கட்டுற மாதிரி நடி. உடனே அவன் நினச்சா எப்படி நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்புறம் அவனுக்கு வேறு வழி இல்லை. சரி சொல்லிட்டு அது மாதிரி நடித்து பார்த்தா கழுதை அங்கேருந்து மூவே பண்ணல. நல்லா துணியை துவைச்சான். சாயங்காலம் வந்தான், கழுதையை போச்சோன்னா கழுதை போக மாட்டேங்குது. திரும்ப அவன்கிட்ட கேட்டால் அவன் சொல்கிறான், நீ கட்டிட்டே இல்லை, இப்போ அவுக்கிற மாதிரி நடி. அவுக்கிற மாதிரி நடத்தா கழுதை வழியில் அங்கேருந்து நடந்துருது. இந்த கதையோட தாத்பரியம் என்னென்னா, நம்ம வந்து எப்போதுமே ஃப்ரீ தான். ஆனால் நம்ம வந்து பந்தப்பட்டுருக்கோம். ஏன்னா நம்ம உடம்பு தப்பான அறிவுனால, நான் இந்த உடம்பு மனசு நினச்சதுனால எப்போதும் நம்ம பந்தப்பட்டிருக்கோம். அந்த பந்தப்படத்துலேருந்து விடுதலை அடைய வேண்டும் அப்படிங்கிறோம். அப்போ தான் அந்த திறந்தால அந்த மாதிரி ஒரு குரு நம்மள்கிட்ட சொல்கிறாரு, இதெல்லாம் இல்லைப்பா, உண்மையாலே இல்லை, இதெல்லாம் மித்தியா, நீ எப்போதுமே ஃப்ரீ அப்படிங்கிறார். ஸோ சில சமயம் நம்ம ஒரு விஷயத்தில் மாட்டிக்கும் போது நம்மளுடைய அறிவில் ஜாஸ்தி உள்ளவங்க அவங்களுடைய அட்வைஸை கேட்டுண்டு அதை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கதை கேளில் ஃபஸ்ட்டு கதை. கண்டினியூ பண்ணுவோம் அந்த ஜேர்னியில். நன்றி.